மேயர் டு எம்எல்ஏ நெருங்கிய அமைச்சரை வைத்து காய் நகர்த்தும் சென்னை மேயர் பிரியா. கடுப்பில் சிட்டிங் எம்எல்ஏ. வரும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா போட்டியிடப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேயர் பிரியா மட்டுமில்லாமல் துணை மேயராக இருக்கும் மகேஷ்குமாரும் விருப்பமனு தாக்கல் செய்துள்ளாராம். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் திமுக விரைவில் தொகுதி பங்கீட்டை முடித்து வேட்பாளர்களையும் தேர்வு செய்யவும் திட்டமிட்டு வருகிறது. கட்சியில் தற்போது விருப்ப மனு பெறப்பட்டு வரும் நிலையில் பல சிட்டிங் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மீண்டும் போட்டியிட தீவிரம் காட்டி வருகிறார்களாம். இது தவிர புது முகங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இதனால் சில தொகுதிகளில் தற்போது எம்எல்ஏக்களாக இருப்பவர்களுக்கு வாய்ப்பு இருக்காது என கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் சென்னையில் உள்ள ஒரு தொகுதியில் மேயர் பிரியா போட்டியிட வாய்ப்பு கேட்டு இருக்கிறாராம். சென்னையின் முதல் தலித் பெண் மேயராக கடந்த 2022ஆம் ஆண்டு பிரியா பதவியேற்றார். சென்னை மாநகராட்சியின் பதவிக்காலம் முடிவடைய இன்னும் 1 வருட காலமே இருக்கிறது. இதனால் மாமன்றத்தில் கவுன்சிலராக இருப்பவர்களில் சிலரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து வருகிறார்களாம். அதாவது 10க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் விருப்பம் தெரிவித்து உள்ளார்களாம். குறிப்பாக சென்னை மாநகராட்சியின் மேயராக இருக்கும் பிரியா வட சென்னைக்கு உட்பட்ட திருவிக நகர் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து இருப்பதாக கூறப்படுகிறது. விருப்ப மனு கேட்டு தாக்கல் செய்துள்ள நிலையில் அமைச்சர் சேகர்பாபுவிடம் கோரிக்கை வைத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மேயர் பிரியாவை போலவே சென்னை மாநகராட்சியின் துணை மேயராக இருக்கும் மகேஷ்குமார் வேளச்சேரி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் திருவிக நகர் தொகுதியில் இப்போது சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார் தாயகம் கவி. சைதாப்பேட்டை பகுதியை சேர்ந்த தாயகம் கவிக்கு திருவிக நகர் தொகுதி தனி தொகுதி என்பதால் அவருக்கு அங்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் இந்த முறை திருவிக நகர் தொகுதி மேயர் பிரியாவுக்கு வழங்கப்படலாம் என பேச்சுக்கள் எழுந்துள்ளது. மேயர் பிரியாவும் திருவிக நகரில் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டுவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக திருவிக நகரின் தற்போதைய எம்எல்ஏவான தாயகம் கவிக்கும் அமைச்சர் சேகர் பாபுவுக்கும் ஒத்து போகாதாம். ஏற்கனவே 7ஆம் பொருத்தமாக இருப்பதால் இதனை பயன்படுத்தி வாய்ப்பை பெற வேண்டியதுதான் என பிரியாவும் முயற்சித்து வருகிறாராம். அந்த வகையில் தாயகம் கவியின் தொகுதிக்கு பிரியாவை பரிந்துரைத்து இருக்கிறாராம் அமைச்சர் சேகர்பாபு. ஏற்கனவே திமுகவின் தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் தாயகம் கவியின் அறை சமீபத்தில் திமுகவில் இணைந்த ஓபிஎஸ்க்கு வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இப்படி ஒரு நிலையில் அறையும் இல்லை சீட்டும் இல்லையா என தாயகம் கவி செம்ம காண்டில் இருக்கிறாராம். அமைச்சர் சேகர்பாபுவுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் சில அமைச்சர்களுக்கும் ஐஸ் வைத்து வருகிறாராம் மேயர் பிரியா. எப்படியாவது இந்த முறை கவுன்சிலர் பதவியிலிருந்து எம்எல்ஏவாக உயர்ந்துவிட வேண்டும் என முழு மூச்சில் இறங்கி வேலை பார்த்து வருகிறாராம் சென்னை மேயர் பிரியா. அந்த வகையில் திமுகவின் வேட்பாளர் பட்டியல் வந்தால்தான் பிரியாவின் திட்டம் பலித்ததா இல்லையா என்பது தெரியும். இது போன்ற அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.